இது ஒரு விபத்து அப்படிங்கிற கோணத்துல நீங்க சொல்றீங்களா? அரசியல் காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. விபத்து ஒரு பக்கம் இது வந்து தற்செயலா நடந்துருச்சு அப்படின்னா கூட, இது இப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் யூகிக்கிறதா இருக்கு. இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரியல. கடைசியில பார்த்தீங்கன்னா, அ சார் மேல ஃபுல்லா ப்ளேம் ஆயிடுச்சு. சார வந்து பார்க்க வந்த கூட்டம், அப்படி வந்த கூட்டம் அப்படினால ப்ளேம் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இந்த இடத்துல பதிவு போடுறது என்னன்னா, இப்ப கரூர்ல இப்படி ஒரு தெருவு இருக்கு. இந்த தெருவுல தான் நம்ம போய் பேச போறோம் அப்படின்னு தலைவருக்கு தெரியாது. தலைவர் தெரியாத மீன்ஸ் நான் என்ன சொன்னேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி அவர்கிட்ட குடுக்கணும். சார் கிட்ட சொல்லணும். சார் இந்த இடத்துல பண்ண போறோம் சார். இவ்வளோ கூட்டம் இருக்கு, இவ்வளோ இருக்கு அப்படிங்கும்போது, இவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவர் தலைவர கைட் பண்ணணுமே ஒழிய, தலைவரே எப்படி இது பண்ணுவாருன்னு நமக்கு புரியவே இல்ல. அதுதானே நான் சொல்றேன் ஓப்பனாவே. அதான் 2ஆம் கட்ட தலைவர்னால யாரு அவர் தானே. அவரு, இவரு நம்ம ஆதவர்ஜுனா சாரு, சிடி நிர்மல்குமார் அண்ணன். இவங்களாம் போய் முன்னாடியே பார்த்துருக்காங்க. ஒருவேளை இது வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது, கிரவுடு அதிகமா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்த சொல்லி டிஎஸ்பி ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இவங்க முன்னாடியே நிறுத்திக்கலாம். நான் இந்த இடத்துல நேர்ல போனதால சொன்னேன். ரொம்ப சின்ன ரோடுண்ணே அது. ஃபர்ஸ்ட் பர்மிஷனே இங்க வேணாம்னு சொல்லிட்டு அவுட்டர் ரோட கூட எங்கேயோ வச்சுக்கலாம்.